Hi friends, welcome to Learn with Siva. நம்ம போன வீடியோவில் வந்து வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அட்வர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அதாவது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அது வந்து என்னன்னா நவுன் இல்லைன்னா ப்ரோனவுனை டெஸ்கிரைப் பண்ணுற ஒரு டாபிக். ஸோ அது மாதிரியே வேர்பை டெஸ்கிரைப் பண்ணுற ஒரு டாபிக் தான் இந்த அட்வர்ப் அப்படி சொல்றது. ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து எத்தனை மாடலில் அது வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் மாரி நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு 3 இருக்கும். 3 எப்படி அப்படின்னா, ஒன்று வந்து வேர்பை டெஸ்கிரைப் பண்ணும், அதாவது நம்ம செய்கிற வேலை இருக்குல்ல அதை வச்சு டெஸ்கிரைப் பண்ணுறது. அண்ட் செகண்ட் வந்து இன்னொரு அட்வர்பையே ஒரு அட்வர்ப் டெஸ்கிரைப் பண்ணும், அதாவது அவன் பொருளை எடுத்து அவனே போடுன்னு சொல்லுவோம்ல, தனுஷ் டைலாக் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு அட்வர்புக்கு இன்னொரு அட்வர்ப் சேர்ந்து வரும். ஸோ இது மாரி ஒரு அட்வர்பை டெஸ்கிரைப் பண்ணவும் இது வரும். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஹோல் சென்டென்ஸே இது டெஸ்கிரைப் பண்ணும். ஸோ இது 3 நம்ம எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அட்வர்ப் வந்து வேர்பை எப்படி டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருவோம். நான் இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி ஸ்லோலி. ஸோ இங்கே வந்து அவன் மெதுவாக காஃபி குடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்லோலி அப்படின்றது அந்த அட்வர்ப் வரும். ஸோ இந்த ஸ்லோலின்றது எதை மென்ஷன் பண்ணுது? அவன் வந்து அவனையும் மென்ஷன் பண்ணல, காஃபியும் மென்ஷன் பண்ணலது. ஸோ அவன் குடிக்கிறது, அதாவது அவன் ஒரு வேர்புனா என்ன, ஒரு வேலை செய்யறோமா, ஸோ நம்ம ஒரு ஒர்க் செஞ்சா அதுதான் வேர்ப். ஸோ இந்த வேர்பை வந்து அவன் செய்யும் போது ஸ்லோவா செய்யறான், அதுதான் இங்க வந்து அது மென்ஷன் பண்ணுது. ஸோ அவன் காஃபியை மெதுவா குடிக்கிறான், இதுதான் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் பாருங்க, ஷி வாக்ஸ் ஃபாஸ்டர், அவன் வேகமா நடக்கிறா. ஸோ இங்க அவளை மென்ஷன் பண்ணல, இந்த ஃபாஸ்டர்ன்றது அவன் நடக்கிறாள, அவ செய்யற வேலையை வேகமா செய்யறா அப்படின்ட்டு அது மென்ஷன் பண்ணுது. அண்ட் மூணாவது வந்து சரோஜா, நமக்கு தெரிஞ்ச அக்காதான், அவங்க வந்து வேகமா சீக்கிரம் சாப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க வந்து குயிக்லி அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஆகும். ஸோ அவங்க வந்து சாப்பிட்றத சீக்கிரம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் வந்து செய்யற வேலை இங்க வந்து குடிக்கிறான். ஸோ அது வந்து ஒரு வேர்புங்களா. அண்ட் அதை வந்து பொறுமையா செய்யறான். ரெண்டாவது வந்து நடக்கிறதுன்றது ஒரு ஒர்க். ஸோ அவங்க வந்து பிசிக்கலா ஒரு ஒர்க் பண்றாங்க. ஸோ அதை வந்து வேகமா செய்யறாங்க. அண்ட் சரோஜா வந்து ஈட் பண்றது, அதை சாப்பிடுறது ஒரு ஒர்க் தான். ஸோ அது வந்து வேர்ப் கேட்டகரியில் வரும். ஸோ அதை வந்து அவங்க சீக்கிரமா செஞ்சிடறாங்க. இப்போ இதை நம்ம தமிழ்ல எப்படி பார்க்க போனோம்னா, மெதுவாகன்னு வரும். இதுக்கு வந்து வேகமாக, இது சீக்கிரமாக. ஸோ இந்த மாதிரி மேகமாக, சீக்கிரமாக, மெதுவாக அப்படின்னு நம்ம செய்யற வேலையை பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்றோம்னா, ஸோ அதுதான் வந்து இந்த அட்வர்ப். ஓகே, அடுத்து வந்து இது இன்னொரு அட்வர்ப் டெஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பின்னாடி இருக்கேன். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் போன இதுல ஒரு சென்டென்ஸ் எழுதிருந்தேன்ல, ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி வெரி ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இங்க டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெரி இது மட்டும்தான் நமக்கு இங்க டிஃபரெண்ட். ஸோ இந்த வெரி அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஸ்லோலி அப்படின்ட்டு அவன் பொறுமையா குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோமா, ரொம்ப பொறுமையா குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது பொறுமையா குடிக்கிறன்றதே ஒரு அட்வர்பு. ரொம்ப பொறுமையா குடிக்கிறான் அப்படின்னா அந்த அட்வர்புக்கு இன்னொரு அட்வர்ப் சேர்த்து சொல்றதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து அவன் காப்பி ரொம்ப பொறுமையா குடிக்கிறான். ரெண்டாவது பாருங்க, அங்க கோபால்னு எதனா அது கோபட்னு மாறிடுச்சு. கோபால் ஸ்டடிஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டு. ஸோ இப்போ கோபால் ஸ்டடிஸ் ஹார்ட்னா கோபால் வந்து ரொம்ப கடினமா படிக்கிறான் அப்படி சொல்லுவோம். ரொம்ப கடினமா படிக்கிறான், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிக்கிறான் அப்படி சொல்லும் போது, எக்ஸ்ட்ரீம் லெவல் கஷ்டப்பட்டு படிக்கிறான் போது இது வந்து கடினமா படிக்கிறான். ஹார்ட்னாலே கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு. எக்ஸ்ட்ரீம்னா அவனோட முழு திறமையும் காட்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி படிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ரெண்டாவது வந்து ஷி ரைட்ஸ் மோர் ஸ்மூத்லி. ஷி ரைட்ஸ் ஸ்மூத்லினா அவ வந்து ஸ்மூத்தா எழுதுறா அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மோர் ஸ்மூத்லினா அந்த ஸ்மூத்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை சேர்த்து சொல்ற மாதிரி, அதாவது ரொம்ப ஸ்மூத்தா எழுதுறா. ஸோ இது மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு நம்ம சொல்லி அதை எப்படி சொல்றது, அவங்க செய்யற வேலைய ஒரு விஷயத்த வச்சு சொல்லிடுறோம். அதாவது அவ இவ்வளவு சூப்பரா செய்யறான், அது பேர் செய்யறான் அப்படி சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்றதுதான் இந்த ரெண்டாவது கான்செப்ட். அதாவது ஒரு அட்வர்புக்கு இன்னொரு அட்வர்ப் சேர்க்கறது. ஸோ இது இவ்வளவுதான். ஓகே, நம்ம தேர்ட் அண்ட் லாஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து இந்த சென்டென்ஸே அது டெஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால, அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, அன்பார்ச்சுனேட்லி ஐ ஃபர்காட் மை ஹோம்ஒர்க். இங்க வந்து சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஃபர்காட் மை ஹோம்ஒர்க், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ். இங்க அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு நம்ம சேர்க்கும் போது
அங்க வந்து நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு அது தெரியாதனமா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது மென்ஷன் பண்ண மாதிரி, அதாவது இப்ப இந்த ஒரு இதுவே இது தப்பான ஒரு விஷயம்ன்ற மாதிரி டெஸ்கிரைப் பண்ணிடுது. அதாவது செஞ்சது ஒரு மிஸ்டேக் தான் அப்படி சொல்ற மாதிரி அது டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, அன்பார்ச்சுனேட்லி ஐ ஃபர்காட் டு வேக் அப் அட் இயர்லி. ஸோ இது வந்து நான் காலையில் எந்திரிக்கணும்னு நினைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ஒரு இதுல இருக்கோம். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஒரு தப்புமே நம்ம இது ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அன்பார்ச்சுனேட்லி தெரியாதனமான காலையில் எந்திரிக்காம விட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தை டெஸ்கிரைப் பண்ணவும் இந்த அட்வர்ப் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் லாஸ்ட் ஒரு 2 விஷயத்தை பத்தி கிளாரிஃபை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, இந்த நவுனை பத்தி படிக்கும்போது நமக்கு ஒரு 2 விஷயத்தை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். அதாவது குட் அண்ட் வெல், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ குட்ன்றது வந்து நவுனுக்கு யூஸ் பண்றது, அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றது. வெல்ன்றது தான் இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ண, அதாவது நம்ம செய்யற வேலையை மென்ஷன் பண்றது. ஸோ ஹீ இஸ் அ குட் பாய், திஸ் இஸ் குட் பென், அது மாரி அந்த பொருளை வச்சு நம்ம நல்லது அப்படி சொல்றது தான் அங்க அதுக்கு மென்ஷன் பண்ணுவோம். ஹி ஒர்க் வெல், ஸோ அவன் வந்து நல்லா வேலை செஞ்சான், அந்த ஒர்க்கை பத்தின நல்ல விஷயமா, அதாவது நல்லா இருக்கு அப்படி சொல்றதுக்கு பெல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த அட்வர்பை கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது கண்டுபிடிச்சோம். அண்டு இன்னொரு அட்வர்ப் பத்தி அது திரும்பி சொல்லுதா அப்படின்னு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சோம். அண்டு ஒரு சென்டென்ஸையே அது எப்பேற்பட்ட சென்டென்ஸ் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுதா அப்படின்றத வச்சு நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் வர டாபிக்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ் தான், அதாவது சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ப் வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம், அதாவது அது வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். மீதி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த டாபிக் நானே பார்த்து போடுறேன். எனக்கு தெரியல, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ வீடியோவில் தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.